ரெண்டாவதாக இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிற ஐ திங்க் ஹீ இஸ் லேண்டிங் விஜய் இன்டு வெரி பிக் ட்ரபிள்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து வாடா போடாலாம் அவர் பாட்டுக்கு எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறாரு. குறிப்பாக எதிர்கட்சி டிஎம்கேனுடைய தலைவர் எல்லாரையும் அவன் இவன் அப்படின்னு ஒருமையில் பேசுறதுங்கிறது ஒரு நியாயமான பேச்சாக தெரியல. அவரும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் இருக்கார், துணை பொதுச் செயலாளர் இல்லையா அவர், பிரச்சார மேலாண்மை அதுக்கு பொதுச் செயலாளர்னு போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடியவர் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார்னா அப்போ இப்போ அடிமட்ட தொண்டர்கள்லாம் இன்னும் கேவலமாக பேசுவாங்க. அது நார்மலாக எல்லா கட்சியிலையும் பேசுவாங்க சார். ஆனால் ஒரு பொறுப்பால் இப்போ அந்த பொதுச் செயலாளருங்கிற போஸ்ட் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பி அவனை இவனைங்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன தெரியுமா, 1000 இது இருக்கலாம், வேறுபாடுகள், அரசியல் வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், யாருடைய வேணா இருக்கலாம், இந்நாளில் மந்திரிகள் மேலே இருக்கலாம், இந்த நம்ம முதல்வர் மேலே இருக்கலாம், அல்லது முன்னாள் மந்திரிகள் மேலே இருக்கலாம். ஆனால் ரவுடி பையன்னு செந்தில் பாலாஜியை பேசுகிறார். இது எப்படி சார் நியாயம் இருக்க முடியும்? ரவுடி பையன்னு பேசுகிற அளவிற்கு அண்டு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உருவாக்குற மாதிரி நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி பாருங்கள், இளைஞர்கள்லாம் உங்களெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா பாருங்கள் அப்படின்லாம் பேசுகிறார். அண்டு போலீஸையும் அவர் பேசுகின்ற பாணி இருக்க மிரட்டுற மாதிரி இருக்கு. போலீஸையும் இன்னும் இவங்களே ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரியும் இந்த 6 மாதம் பாருங்க அப்படின்னு அந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க போல இருக்கும். அதுக்குள்ளே போலீஸை மிரட்டிடலான்னு ஏதோ கனவெல்லாம் காண்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் இதெல்லாம் என்ன ஆகுன்னா இவர் பேசுகிற பேச்சு விஜயை பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் தான் சொல்லி தான் அவர் இப்படி தான் பேசியிருப்பார், இல்லைன்னா பேச மாட்டார். ஆகவே ஆனால் அந்த பேசுகின்ற முறையும் ஒரு நியாயமாக இருக்கணும். அது இல்லாத அவர் பாட்டுக்கு பேசினதுங்கிறது அது விஜய்க்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அதே போல் நீங்கள் இவர் எடுத்துட்டீங்க விஜயோட பேச்சு, அவரும் ஒரு கட்சியை பற்றி ஒரு வருத்தமே கிடையாது சார். நம்ம கட்சியினால் இவ்வளோ கூட்டம் நடந்தது, இந்த கூட்டத்தினால இவ்வளோ பேர் செத்து போனாங்களேன்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது வேற விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய துயரத்திற்கு நம்ம காரணமாக ஆகிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணப்பாடே அவங்கள்ட்ட இல்லை சார். எப்படி அதை விஜய்க்கு யார் இந்த அரசியல் அரிச்சுவடுகள்லாம் சொல்லி தராங்கன்னு தெரியலன்னு, ஏதோ எழுதி கொடுக்குற அவர் படிச்சுட்டு போகிறார் அவர்.